அவங்க என்ன உணர்றாங்களோ அதை கேரக்டர்ஸ் என்ன உணர்றாங்களோ அதை ஆடியன்ஸ் உணரணுன்றதுதான் என்னுடைய முயற்சினை, அதை தான் பண்ண போறேன்னு சொன்னாரு. ஸோ இந்த படம் அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க, இது நிச்சயமா ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி படம் இனி ஃபியூச்சர்ல நிறைய வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமா நம்மளுடைய மீடியாவும் சரி ரசிகர்களும் சரி புது அட்டம் இல்ல ரொம்ப சின்சியராவோ இல்ல ரொம்ப ஜெனுவினாவோ ஏதோ ஒன்று இருந்தா அதை நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இந்த படம் தியேட்டர்ல ஓடி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சு என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா இந்த படம் பாக்குறதுக்கு எத்தனை பேர் தியேட்டருக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இந்த டீம் நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இனி இந்த மாதிரியான படங்கள் பாக்குறவங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. நான் பெரிய சினிமாவே மாத்த போற ஆட்கள்லாம் கிடையாது. ஆனா சினிமாவே மாத்த போறதுக்கான அந்த ஆள் வினோத்ராஜன் நான் நம்புறேன். அவரால் அது முடியும்னு நம்புறேன். அதுக்கு நாங்கெல்லாம் இப்படி சும்மா சப்போர்ட்டா இருக்கோம். அண்ட் அனபன், உங்களோட ஹெலன் பார்த்திருக்கேன், கப்பெல்லா இதெல்லாம் பார்த்திருக்கோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது தெரியும். இதுல அதை தாண்டி வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்க வேண்டி இருந்தது. அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் சொல்லும் போது எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தது. இந்த மாதிரி கதைக்கு இவங்கள மாதிரி ஒருத்தர் தான் கரெக்ட்னு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாரையும் அந்த ரிவ்யூ ஷோல பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் தனித்தனியா பேசினேன். அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்டவங்களா தெரிஞ்சாங்க. அவங்களோட ஏற்கனவே நான் பழகிருக்கேனே அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிரதர், இது ரொம்ப டஃப் டு ஷூட். ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னா ஒரு மாசம் ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் பண்ணாங்க. ஸோ எங்க ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே ரிஹர்சலும் பண்ணி அப்படிதான் ஷூட் பண்ணாங்க. அண்ட் சிங் சவுண்டு அங்கேயே பேசி, இது நாங்க சில இதெல்லாம் நிறைய நானும் சூரியனுமே நிறைய பண்ணியிருக்கோம். டப்பிங்ல கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி இங்கே விட்டோம்ப்பா, டப்பிங்ல பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு இப்போ நிறைய அப்படிதான் போகுது. பட் அப்படி பண்ண முடியாது இந்த படம். ஸோ ரொம்ப மெட்டிகுலஸா வேலை பார்க்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் ஒன்று இருக்கு படத்தோட ஆரம்பத்துல, அதை எடுத்தது எப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தோணல. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏன்னா ஒரு பெரிய இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போகணும். அப்ப அவங்க சொல்லுவாங்க ஒரு வீட்டுல யாராவது பாட்டு போட்டு விட்டுருவாங்க, இல்ல யாராவது கதவை திறந்து வெளியே நின்று பழு விளக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு சார் உள்ள போங்க சார், உள்ள போங்க சார், அந்த டைம்குள்ள ஷூட் பண்ணுன்னு சொல்லி ஒரு வில்லேஜையே ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் எடுத்து வினோத் அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாருக்கும், அழகிய குத்தன், ராகவ் பிரதர், சுரேன், அவங்க தான் இந்த மியூசிக் டைரக்டர் இல்லை அப்படின்றத தாண்டி ஆனால் இந்த படத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அந்த லைஃப்பை கிரியேட் பண்ண வேண்டியது அவங்க கையில தான் இருந்துச்சு. அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். அண்ட் கணேஷ் சிவா எடிட்டர், ஒரு என் ஃப்ரெண்ட் நவநீதனோட தம்பி அவரு. ஸோ இன்னும் கொஞ்சம் பர்சனல் தான் அவரோட ஒர்க் சொல்றாங்க. ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அகைன் மியூசிக்கே இல்லாம நிறைய டயலாக்ஸும் இல்லாம ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணணும் அப்படின்னும் போது அதுவும் இன்னும் சேலஞ்ச். படம் பண்றதை விட சேலஞ்ச். படத்தையாவது செட் பண்ணலாம், மூட இப்படி ஆரம்பிக்கும் ட்ரெய்லர் அப்படி பண்ண முடியாது, டைம் எடுத்துக்க முடியாது. அதுக்குள்ள ஒரு ஃபேண்டாஸ்டிக் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபைனலா சூரியனை ஒரு காமெடியன் டு ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்பவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில அவர் ஒரு சூப்பர்வான ஆக்டர். அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை ரொம்ப சிறப்பா பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. அவர் மேபி என்ன மாதிரிலாம் காலேஜில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ள இருந்தே எடுத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அவ்வளவு லைஃப் இருக்கு. அவர் நீங்க பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தரா தான் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இன்னசென்ட்னு தான் தெரியும், பார்க்க தான் மாணிக்கம். ஆனா அவர் அப்படி கிடையாது. ஊர்ல அவர் பயங்கரமான ஒரு ஆளு. அவருடைய கதைகள் கேட்டா அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ள அவ்வளோ இருக்கு. அது மனசுக்குள்ள இருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு நான் நம்புறேன். விடுதலை அவருக்கு ஒரு பெரிய டைமென்ஷன். அதை வெற்றி சார் கொடுத்தாங்க. அப்போ அந்த விடுதலை நடந்துட்டு இருக்கும் போதே இந்த கொட்டுக்காளி அந்த படம் பண்ணாங்க. நான் கொட்டுக்காளி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன், அண்ணா விடுதலை படத்துல வெற்றி சார் உங்களை பயங்கரமா ஒர்க் வாங்கியிருப்பாங்கன்னு. அவங்க யாரனாலுமே பயங்கரமா நடிக்க வச்சிருவாங்க. பட் எனக்கு என்னமோ தோணுது கொட்டுக்காளி படம் அதோட 1 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிடும்னு நினைக்கிறேன் உங்களோட ஆக்டரா அப்படின்னு சொல்லி. எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ரஷஸ். அப்ப நான் விடுதலை பார்க்கல, நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனது அதான். ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமா அவரை நமக்கு காட்டினதுனால. அண்ட் இதுல ஒரு சின்ன ஒரு ஷேடு இருக்கு, அது இது வரைக்கும் நம்ம சூரியன்கிட்ட பார்க்காத ஷேடு. அதனால எனக்கு அது தோணிட்டே இருந்துச்சு. அண்ட் கருடன்
அது வந்து கருடன் இந்த பிளான்ல இருக்குன்னே எனக்கு தெரியாது. வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்தோம். இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஓடின படங்கள்ல முக்கியமான இடத்துல கருடன் இருக்கு. ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்னு. அதுல கருடன் இருக்கு. ஸோ கமர்ஷியல் சக்சஸும் கொடுத்துட்டாரு. நான் கம்பேர் பண்றேன்னு நினைக்க வேணாம். எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஞாபகம் இருக்கு, விக்ரம் சாருக்கு வந்து தூள் சாமி பிதாமகன் ஒரே வருஷத்துல வந்துச்சு சார். விக்ரம் சார், நான் கம்பேர் பண்ணி சொல்ல சார், அந்த இயர் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலா இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இயர் சூரியனனுக்கு இந்த வருஷம். விடுதலை, கருடன் அண்ட் இந்த கொட்டுக்காளி, இதுல சூரியனனுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சுன்னா என்னை விட அதிகமா சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் கிடைக்கும் நம்புறேன். அப்படி இந்த படத்துல ஏதாவது லைட்டா முன்ன பின்ன ஆனாலும் வெற்றி சார் இருக்காரு, அவர் வாங்கி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அது கிடைக்கணும். அண்ட் எனக்கு இன்னும் ஆசை, இன்னும் மிஷ்கின் சாரோட படத்துல ஒர்க் பண்ணணும் சூரியன் அடுத்து. சார் நீங்க வந்து சூப்பர் சார், தேங்க்யூ சார். அதே மாதிரி பாலாசக்திவேல் சாரோட படத்துல ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப திறமையான நடிகர். எனக்கே அதெல்லாம் நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு கேட்கலன்னா, அவங்களாம் நிறைய பயங்கரமா நடிக்க சொல்லுவாங்க, நமக்கு அவ்வளோ வராது. நமக்கு ஓரளவுக்கு அப்படியே பண்ணிட்டு மொத்தமா ஒரு பேக்கேஜ் தான் நம்ம. ஆனா சூரியன்னா என்னை விட இன்னும் நல்லா நடிக்கக்கூடியவர். ஸோ எல்லா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டைரக்டர்ஸோட அவர் ஒர்க் பண்ணணும். இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும். இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய பெரிய ஹீரோவா ரீச் ஆகிட்டே இருக்கணும். அவர் எனக்கு காமெடியன் ஹீரோ அப்படிலாம் நான் பார்த்தே கிடையாது. என்னைக்குமே அண்ணன், என் அண்ணன் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, அவ்வளவுதான். மீண்டும் ஒரு முறை பாலாசக்திவேல் சார், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என்ன முருகதாஸ் சார் அன்னைக்கு சொன்னார், சார் நீங்க படம் பார்த்துட்டு போய் டியர் சார்ஸ்ன்னு போட்டு டைரக்டர்ஸ் குரூப்ல இந்த படத்தை கண்டிப்பா பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க. அண்ட் லிங்குசாமி சார் படம் பார்த்துட்டு ஒரு பைட் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு ஒரு 5 minutes வீடியோ கொடுத்துட்டு இங்க வந்து படத்தை பத்தி பேசுறாங்க. தேங்க்யூ சார். அண்ட் மணி சாருக்கு வந்து இவங்க வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. மணிரத்னம் சாருக்கு, சாரி நான் மணி சார்ன்னு சொல்லிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. மணிரத்னம் சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க, நான் ஒரு படம் பார்த்தேன் சார்ன்னு சொல்லி, சாரும் நான் பாக்குறேன்னு சொல்லி. ஸோ இவ்வளோ ஓன் பண்ணி பண்றாங்க. வெற்றி சாரும் அந்த மாதிரி எங்க பார்த்தாலுமே வினோத் முக்கியமான டைரக்டர், கொட்டுக்காளி படம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் மிஷ்கின் சார், எனக்கு தெரிஞ்சு நாங்க யாரும் எந்த கண்டென்ட்டும் இந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். 10 எபிசோடு யூடியூப்ல போடலாம், முடிஞ்சா நெட்ஃபிளிக்ஸ்லயோ அமேசான்லயோ ஒரு சீசனாவே ரிலீஸ் பண்ணலாம். மிஷ்கின் சாரும் கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்சுன்ற பேர்ல எனக்கு தெரிஞ்சு அது கொட்டுக்காளியை விட அதிக ஓடிடி ரைட்ஸ் போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவ்வளோ கண்டென்ட். ஏன் அவங்களுக்கு இதுல எதுவுமே பெனிஃபிட் இல்லையே, ஆனா அதுதான் அவங்க சினிமா மேல வச்சிருக்க காதல். இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த சினிமாவில் இயக்குனர்கள் ஆவது இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இருக்கட்டும், ஏன்னா இயக்குனர்கள் நீங்க ஒற்றுமையா இருந்து வித்தியாசமான படைப்புகளை கொடுத்தா தான் நாங்க ஹீரோஸோ ஸ்டார்ஸோ எல்லாமே உங்கள்ட்ட இருந்து கிடைக்க சந்தோஷம். அண்ட் ரவிக்குமார் பிரதர், தேங்க்யூ. இதை நீங்க வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதமா ஒலிம்பிக்கோட கம்பேர் பண்ணி சொன்னீங்க, தேங்க்யூ உங்களுக்கு. அண்ட் பத்திரிகையாளர்கள், நிச்சயமா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த படம் வசூல் செய்யறது விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வினோத் இந்த படத்தின் மூலமா அடுத்த கட்டத்துக்கு நகர்றது. ஏன்னா நான் பாக்குறது வினோத் தமிழ் சினிமாவோட ஒரு ப்ரைடு. எங்க தமிழ் சினிமால இருந்து எங்க கிட்ட ஒரு இயக்குனர் இருக்கான், அவன் வினோத் ராஜ், கொட்டுக்காளியோட வரான் அப்படின்றதான். ஆடியன்ஸ் படத்தை பாருங்க, நிறைய கருடனை மறந்துடுங்க, விடுதலையை மறந்துடுங்க, அது ரெண்டும் வேற வேற மாதிரியான படம். இது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நிச்சயம். இந்த வித்தியாசமான வார்த்தையை ரொம்ப நானே நிறைய பயன்படுத்திட்டேன் என்னுடைய படங்கள்ல. இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம். இது எந்த வித்தியாசமானதுன்னா, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், அதான் சொல்ல தெரியுது. நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு ஏதாவது ஒரு தீம் பார்க்குக்கு போனோம், அது எப்படி இருக்குன்னே தெரியாம நம்ம போனோம்னா அது ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அனுபவத்தை இது கொடுக்கும்னு நான் நம்புறேன். இதுக்குள்ள எல்லாமே பேசியிருக்காரு வினோத், எல்லா வகையான அரசியலும் பேசியிருக்காரு. ஆனா எதையும் கருத்தா திணிக்காம கதையோட்டத்துல கேரக்டர்ஸோட இயல்பிலேயே சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து நிறைய படைப்புகள் வரும். நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த, நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னைய அப்படி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரியாலாம் இல்லை. எனக்கு இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, இங்க பாருங்க இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலைகளை அதுவும் நீங்க கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்ல இருந்து இதை கரெக்டா யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும். மீண்டும் மறுமுறை எல்லாருக்கும் நன்றி அண்ட் லவ் யூ. அண்ட் உங்களுக்கு தேங்க்யூ, நீங்க தொகுத்து வழங்கினதுக்கு. அண்ட் உங்களோட ஷோஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
Thank you so much, sir. Romma nandri. I request the entire cast and crew and special guests to join us. Other filmmakers also. ஆனா வந்து வினோத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா வினோதோட பிரசன்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லயும் இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம்லயும் தெரியுது. அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சிவகார்த்திகேயனுடைய சப்போர்ட் அண்ட் சூரி மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர். அவர் இன்னைக்கு கதை நாயகனா இருக்கிறாரு, அது இல்லை. அது இல்லாமலுமே கூட அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர், பாப்புலர் ஆக்டர். அவர் இந்த மாதிரியான ஒரு படத்துக்குள்ள இருக்கணும்னு விரும்பி வர்றது வினோதுக்கு ஒரு பலமாகவும் அதே நேரத்தில் சவாலாகவும் இருந்திருக்கும் இந்த கதை பண்ணும்போது நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான ஒரு படத்தை பண்ணும்போது வணிக ரீதியான அல்லது வியாபாரத்துல இருக்கிற நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இருக்கும்போது அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும், அந்த டிமாண்ட்ஸ் இருக்கும். அதையும் மனசுல வச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான ஒரு படத்தையும் பண்றது வந்து பெரிய சேலஞ்ச். வினோத் 2 படம் பண்ணியிருக்காரு. 2 படமுமே வந்து இன்டர்நேஷ்னலா பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல போய் பேசப்படுற, ரொம்ப கொண்டாடப்படுற படங்களா இருந்திருக்கு. 2 படமுமே அப்படிதான். கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டா எஸ், இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட், அதாவது பெண்களின் பக்கம் நிற்குது. சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பா சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்கு. இது ஒரு இலக்கியமா இருக்காருன்னா இலக்கியமாகவும் இருக்கு. இது ஒரு நம்மள மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்சஸ், வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமான படமா இருக்கானா அப்படியும் இருக்கு. இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதை வந்து வினோத் ரொம்ப எளிமையா இயல்பா அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் நடிச்ச நடிகர்கள், அதாவது இந்த படத்துல சில பாத்திரங்களை ஏற்று செய்திருக்கிறவர்கள், ஏன்னா வந்து 3 பேரை தவிர யாருமே நடிகர்கள் கிடையாது, ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே சரியா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுல இன்னொரு பெரிய துணிச்சலான விஷயம் ஒரு ஃபில்ம் மேக்கரா வினோத் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயன்படுத்தாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்றதால என்ன ஆகுதுன்னா இன்னும் வாழ்க்கைக்கு நெருக்கமா போகுது. அண்ட் there are a lot of ironic moments in the film. அதை நீங்க படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த முரண்கள் தான் வந்து இந்த ஃபில்ம் மேக்கரை, இந்த ரைட்டரை ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆளா மாத்திர தன்மையை கொடுக்குது. சூரி, அனபென் அண்ட் மற்ற நடிகர்கள், பிரகதீஸ்வர் நடிச்சிருக்காரு. அப்புறம் நிறைய எல்லா நடிகர்களுமே வந்து அந்தந்த பாத்திரங்களாவே இருக்காங்க. யாருமே வந்து அதிகமா போகல, கம்மியா வரல. அண்டு படம் முடியும் போது எனக்கு வந்து அந்த நடிகர்கள் அந்த நடிகர்கள் இல்லை, அந்த இயக்குனர் இல்லை, அந்த கதாசிரியர் இல்லை, அந்த ஒளிப்பதிவாளர் இல்லை, அந்த யாருமே இல்லை. அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான, எளிமையான, சிறந்த படைப்பு கொட்டுக்காளி. நன்றி. பிடிச்சிருந்தா அவ்வளவு கொண்டாடுவாரு. அண்ட் அவர் செலிப்ரேட் பண்றதுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாத ஒரு படம் தான் கொட்டுக்காளி. வினோத் இஸ் a very very very